फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அனிதா. விவசாயி மகள் சேனல்ல இருந்து என்னடா இன்னைக்கு இல்லாம ஜிமிக்கிலாம் போட்டு வந்திருக்கேன்னு தானே பாக்குறீங்க. எஸ், இன்னைக்கான வீடியோ வந்து அதை பத்தி தான். அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் இமிடேஷன் ஜுவல்லர்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வர எல்லா இமிடேஷன் ஜுவல்ஸ் எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் தான். அது எப்படி வந்துச்சு, அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன், நீங்கள் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன மாதிரியான இமிடேஷன் ஜுவல்லர்ஸ்லாம் எனக்கு தீபாவளிக்கு அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் நவியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னீங்களே, இந்த நவி குட்டி வந்துட்டாங்க பாருங்கள். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லம்மா. ஹாய் அத்தை மாமா. ஹாய் சொல்லுங்க. நவிக்கு வந்து இப்போ எத்தனை மந்த்னா, இந்த கம்மிங் நெக்ஸ்ட் வீக் வந்துச்சுன்னா அவளுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் பர்த்டே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். வீட்டில் தான் பண்ண போகிறோம். அடுத்த பர்த்டே வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணலான் இருக்கோம். இப்போதைக்கு வீட்லேயும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணலான்னு தான் இருக்கோம். அடுத்தடுத்து நீங்கள் இந்த vlogல வந்து பார்ப்பீங்க. ஹாய் சொல்லுங்க அம்மா. ஹாய் சொல்லுங்க. கிளாப் பண்ணுங்க அம்மா. கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு மம்மி. கிளாப் பண்ணி காமிடா. கிளாப் கிளாப். கேமரா பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறா. கிளாப் பண்ணுங்க அம்மு. சோறு போட்டு குழம்பு ஊற்றி எப்படி செய்வீங்க? செய்யுங்க, கையில் செஞ்சு காமிங்க. சோறு போட்டு சொல்லம்மா. உன்னை எல்லாரும் கேட்டாங்கல்ல. ஹாய் சொல்லுங்க. சரி, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. வெரி குட். சரி, சோறு போட்டு குழம்பு ஊற்றி செய்யுங்க. நடக்கிறா பாப்பா. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டா. சரி, இன்னும் பல்லு மட்டும்தான் முளைக்கல. சில பேர் டாக்டர் சொன்னாங்க கொஞ்சம் ஹெல்த்தியான பேபினா கொஞ்சம் அதாவது லேட்டாக தான் பல்லு முளைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் ஓகே வரப்போ வரட்டுன்னு விட்டாச்சு. நவிமா வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. சரி, அதான் காமிச்சிடலாமே தூக்கிட்டு வந்து. அழுதிங்களா? எப்படி அழுதிங்க? அப்படி அழுதிங்களா? சமத்துக்குட்டி. சரி, ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஜுவல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிங் வித் ஜும்கா இந்த ஜுவல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாடல் ஜும்கா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். இது வந்து க்ரீன் கலர். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த க்ரீன். இதிலே வந்து நிறைய கலர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக, ஒரே சேம் டிசைனில் நிறைய கலர் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் வாங்கியிருக்கேன். அந்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாடலில் வந்து இந்த கலர்ஸ் எல்லாமே தான் நான் வாங்கியிருக்கேன். இது என்ன அப்படின்னா, இது வந்து கோல்டன் கலர். ஸோ வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோல்டன் கலர் ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப பிடிக்கும் இந்த ரிங் வித் ஜும்கா. நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர். எல்லாருக்கிட்டையுமே ஒயிட் கண்டிப்பாக இருக்கும் காம்பினேஷன். ஸோ வந்து ஒயிட் கலர் காமன் கலராக தான் நான் மேக்ஸிமம் எடுத்திருக்கேன். இது வந்து மெரூன் கலர். மெரூன் மாதிரி இப்போ ரெட்டு மாதிரி இருக்குது, ஆனால் இதில் வந்து மெரூன் கலர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஸ்தா க்ரீன் கலர். இது ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கள்ல, இது வந்து டார்க் க்ரீன், பாட்டில் க்ரீன் சொல்லுவாங்கள்ல அந்த கலர். அதுக்கப்புறமா வந்து ஆரஞ்சு கலர், அதாவது லைட் ஆரஞ்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கலரும். நெக்ஸ்ட்டு எல்லார்ட்டையுமே காமனாக இருக்கிற கலர் பிளாக். ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் இருந்தாவே மேக்ஸிமம் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போடலாம். அதில் வந்து கோல்டனும் வந்து நான் வச்சுருக்கனால இது மூணுமே வந்து மேக்ஸிமம் எல்லா ட்ரெஸ்ஸும் இந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நல்லா இருந்தது, அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கலர்ஸ்லாம் வந்து எடுத்தேன். ஸோ இந்த ஜும்காவோட விலை எல்லாமே வந்துட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு நியூ மாடல் வந்திருக்கு, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பொம்மை தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே பொம்மை வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும். நான் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்கள்.
ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயே வந்து சின்ன சைஸும் இருக்குது. இது மீடியம் சைஸ் நான் வச்சுருக்கிறது. இதுலேயே பெருசும் இருந்தது, சின்னது வந்து இதை விட சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது, கொஞ்சம் யூனிக்காக இருந்தனால இதை வந்து நான் எடுத்துகிட்டு, அதாவது நான் எடுக்கல, அம்மா வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாப்பாங்களாம் வச்சுட்டு இந்த கோவிட் டைமில் அம்மா கூட பர்ச்சேஸ்லாம் என்னால் போக முடியல. உங்கள் நிறைய பேருக்கு தெரியும், நாங்கள் வந்து ரெடிமேட் ஷாப் வச்சுருக்கோம், ட்ரெஸ் ஷாப் வச்சுருக்கோம். ஸோ துணிக்கடை வச்சுருக்கனால அங்கே வந்து இப்போ ஃபேன்சியும் வந்து நாங்கள் வச்சுருக்கனால கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதிலேருந்து எனக்கு கொஞ்சம் தனியாக அம்மா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அதை தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு வந்து இது கேட்டாங்க என்கிட்ட, ரொம்ப அழகாக இருக்குது, எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குமே நான் வந்து இதை ஆர்டர் போட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு கோல்டு ஜுவல் தான் காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருமே நம்பியிருப்பீங்க. இதை டக்குன்னு பார்த்தோன்னே கோல்டு மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இது வந்து கோல்டு இல்லை, இதுவும் ஒரு இமிட்டேஷன் தான். ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே நம்ம வந்து சாரீலாம் கட்டிட்டு நம்ம போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. கோல்டு மாதிரியே தான் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இதை வியர் பண்ணி ஒரு நாள் வந்து நான் காமிக்கிறேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து அங்கே அம்மா வாங்கிட்டு வந்தது தான். இது ஆக்சுவலாக எங்கள் கடையில் வந்து வந்த நிமிஷத்தில் இது எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மயில் அதோட தோகையெல்லாம் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். யாராவது இதை வந்து இமிட்டேஷன் சொல்லுவாங்களா? ஸோ அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது ஒரு ஜும்கா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், சான்ஸே இல்லை. இது பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஜுவல் மாதிரி, அதாவது டெம்பிள் ஜுவல்லர்ஸ் சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து ஆன்டிக்லேயே கோல்டு இருக்கும் இல்லையா, அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உங்களுக்கு நான் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம போட்டோன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அம்மா வாங்கிட்டு வந்தது எல்லாமே. இதெல்லாம் நம்ம சுடிதாருக்கே வந்து போடலாம், அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போமா. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிடைஸ் சில்வர்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து வந்தது. இது வந்து ஒரு பீகாக், கீழே வந்து ஜும்கி. இது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கும்போதே வந்து இது வந்து வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து நம்மளை, அதாவது பிளாக்காக இருக்கவங்களாம் இந்த மாதிரிலாம் போட்டோன்னா ரொம்ப சூப்பராக எடுத்து காமிக்கும். இது ரொம்ப அழகாக இருக்குது. நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து இங்கே பாருங்களேன், குட்டியாக அழகாக இந்த மாதிரி வந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க, ரிங் மாதிரி. இங்கே பாருங்கள், இதுவும் அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே இருக்க இந்த ஜாமான்லாம் வந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. இன்னுமே ஒரு ஜும்கா இருக்குது, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜும்கா இது தான். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேலே ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் டிசைனில் ஸ்டோன், கீழே வந்து ஒயிட் பியால் வச்ச ஒரு ஜும்கா. ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ஜிம்கி போடுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து மாடலுமே அதுதான். ப்ளஸ் அதிலே டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இந்த மாதிரி ஜும்கா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அழகாக இருக்குல்ல இது. ஸோ இதுவுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு செட்டு, அதாவது ஒரு சின்ன செயின் வித் ஸ்டட் வரும். ஆக்சுவலாக இது ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் நான் காமிக்கிறேன் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ளைன் சாரீ கட்டினாலோ, இல்லை வந்து நீங்கள் சில்க் சாரீ கட்டினா கூட இதை வந்து வியர் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதிலே வந்து சில்வரும் இருக்குது, செயின் வந்து சில்வரில் மாதிரி அதுவும் இருந்துச்சு. பட் கோல்டன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வந்து நான் இதையும் வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து நெத்திச்சூட்டி தான். ஆக்சுவலாக நான் நெத்திச்சூட்டிலாம் வைக்க மாட்டேன். இது யாருன்னா நம்ம மித்ரா அம்மாவுக்கு தான்.
இது வந்து குட்டியாக ஒரு நெத்திச்சுடி. இது வந்து ஏதாவது ஒரு பட்டு பாவாடை அந்த மாதிரி போடும்போது நார்மலாக வீட்டில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா போட்டுக்கலாம். இன்கேஸ் வெளியே ஏதாவது ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் போடணுன்னா இந்த மாதிரி அவளுக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக ஸ்டோனோட தான் 2 இருந்து வாங்கி வச்சுருக்கேன். இது கோல்டன், இது வந்து சில ஒயிட் ஸ்டோனில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேங்கிள். ஆக்சுவலாக இந்த பேங்கிள் வந்து மித்ரா அம்மாவுக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வீட்டில் இருக்கும்போது கோல்டு அதெல்லாம் போட்டு விட முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அவளுக்கும் வந்து இந்த மாதிரி கவரிங் வலையெல்லாம் கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாய். இந்த கடாய் வந்து இந்த மாதிரி ஏதாவது கண்ணகியோட சிலம்பு மாதிரியே இருக்குது பாருங்களேன். இது வந்து நம்ம ஒரு கையில் மட்டும் பேங்கிள் போட்டு இன்னொரு கையில் வந்து ப்ரைஸ்லைட் போட்டுக்கலாம். அப்படின்னா வாட்ச் கூட கட்டிக்கலாம். உள்ளே வந்து ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. சாரீலாம் பிடிச்சி இழுக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அதில் வந்து நான் என் சைஸில் இது ஒன்று தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த வந்து ஒன்றே எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து இது வந்து வளையல். இந்த வளையல் பார்த்திங்கன்னா நல்லா ஹூடாக இருக்குது. ஹூடுனா எப்படின்னா உள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் மாதிரி இங்கே பாருங்களேன், தெரியுதா? ஸோ இது ஃபுல்லாக ஹோல். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பைப்பிங் மாதிரி நல்லா உருண்டையாக இருக்குது. பட்டையாக இல்லாமல் கொஞ்சம் உருண்டையாக இருக்குது, நல்லா உருளை மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப அழகாக இருக்குது. இருங்க உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. உருளையாக இருந்தது, நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பேங்கிளும் வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஸ்க்ரீனில் போட்டிருந்த தோடு உங்களுக்கு நிறைய பேருக்கு இது வந்து சரியாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் அது வந்து கழட்டி வச்சே காமிக்கிறேன். இது வந்து ஒரு ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்களேன். ஸோ இந்த தோடுமே வந்து நான் ஒன்று எடுத்துட்டேன். இது ஆக்சிடைஸ் மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா கிளிப்பு நார்மலாக நம்ம வந்து குத்துற மாதிரி. இது வந்து குவாலிட்டி ரொம்ப அதிகமான கிளிப்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து ஒரு பிங்க் கலர், இந்த மாதிரி ஒரு பிங்க்கில் பனானா கிளிப்னு சொல்லுவாங்களா அந்த கிளிப். இதுவுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது ஒன்று. இது வந்து ஃபிஷ் கிளிப்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்சர். அவ்வளோதான், இவ்வளோ தாங்க அம்மா வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. இவ்வளோதான் இல்லை, எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். மிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து போட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதை தவிர்த்து வேறு மாடல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் கொரியர் பண்ணி விடுறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இவ்வளோ தான் வந்து என்கிட்ட இருக்கிற நார்மல் கவரிங் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன் ஃப்யூச்சரில் வந்து நான் நிறைய வாங்கினா உங்கள்கிட்ட வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சாரீஸ் கலெக்ஷன் கேட்டிருந்தீங்க, சில்க்கும் நார்மலும் கேட்டிருந்தீங்க. நான் அடுத்த வீடியோ அதுதான் வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வந்து என்னோடய சுடி அண்ட் டாப்ஸ் அதோட கலெக்ஷன்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக பத்தாது. இன்னொரு வீடியோ வந்து எடுக்கிற மாதிரி 2 வீடியோஸ்க்கு மேலே போகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து தனியாக வந்து ஃபீடிங் குர்திஸ் தனியாக, ப்ளஸ் வந்து நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது, வெளியில் போனால் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அது வந்து இந்த வீடியோ வந்து 3ஆக வந்து பிரித்து வேணால் உங்களுக்கு வந்து நான் கொடுக்க முடிஞ்சால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, என்னோடய கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா, பாய்.